குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ். மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. இதை தொடர்ந்து கழுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், வெற்றி வாழ்க்கைக்காக கேட்க வேண்டும். இங்கே எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், நம்ம ஏன் இதை கேட்க சொல்கிறோம் அப்படின்னாலே, நம்ம உலகத்தில் நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கும்போது ஒரு மாற்றமாக இந்த வார்த்தைகளை கேட்பது நல்லது. ஏன் இந்த ஒரு 10 நிமிஷமும் கேட்காம, வாரத்தில் 1 மணி நேரம் கேட்காம, நம்ம எப்போவுமே நிரந்தரமாக நம்ம கெட்ட சக்தியோட பேச்சையே கேட்டுட்டு இருந்தோம்னா பலம் பெற மாட்டோம், வாழ்க்கையில் தோல்வி அடைவோம். அதனால் தான் இதை தினமும் கேட்கணுன்றது ரொம்ப ஆழமாக கவனமாக கேட்கணும் என்று சொல்கிறோம். ஏனென்றால் கேட்டால் மட்டும்தான் நமக்கு விடுதலை இருக்கும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நிறைய பேர் கடவுள் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அது வேறு விதமாக தான் சொல்லுவாங்க. நம்ம உலகத்து ஆளுங்க, உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் கூப்பிட்டாருங்க அப்படின்னா இறந்துட்ட அப்புறம் தான் நினைக்கிறாங்க. அவர் கூப்பிட்டுக்கிட்டாருங்க, கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு அவர்கிட்ட அப்படின்வாங்க இல்லையா? அப்படி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, அவர் நீங்கள் வாழும்போதே கூப்பிட்றாரு. நீங்கள் வாழும்போதே கூப்பிட்றாரு. வாழும்போது கூப்பிடும்போது கேட்குறதில்ல. இதுதான் பிரச்சனையே. நம்ம வாழும்போதே அவர் கூப்பிட்றாரு. அவர் நிறைய விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறார் நம்மக்கிட்ட, நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்மளை கிரியேட் செய்ததே அவர் தான் இல்லையா? நம்மளை சிருஷ்டித்தது அவர் தான். ஆனால் சிருஷ்டிக்கிறதுல ஒரு பங்கு கூட வகிக்காதவன் கெட்ட சக்தி. ஆனால் சிருஷ்டித்து முடிச்சிட்ட அப்புறம் நமக்கு எல்லா கெட்ட வழியும் காமிச்சு, கெட்ட வழியோட அட்வைஸ் கொடுத்து நம்ம நாச பாதைகளுக்கு கொண்டு போகிறது கெட்ட சக்தி. நல்ல பாதைகளுக்கு கொண்டு போகிறது கடவுளுடைய வார்த்தை. அவர் கூப்பிட்றது தான். அவர் கூப்பிட்டு பேசினா தான் நமக்கு நன்மை கிடைக்கும். நம்ம அவர் கூப்பிட்றத கேட்கவே மாட்டோம். அவர் கூப்பிட்றத கேட்கவே மாட்டோம். யார் கூப்பிட்றத கேட்போம்? கெட்ட சக்தி கூப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாக இருப்போம். கடவுள் கூப்பிட்றது கேட்டுட்டு, அவருக்கு பேச்சை கேட்டுட்டு முன்னாடி போனால் எல்லா நன்மையும் கிடைக்கும். ஆனால் நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் கெடுதல் கிடைக்கணுமோ அதை தேடிக்கிட்டு ஓடிட்டே இருப்போம். பெரிய உதாரணம், இருக்கிறதுலே பெரிய உதாரணம் கடன் தான். கடன் வாங்கு அப்படின்னு சொல்கிறதே கெட்ட சக்தி தான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கூட அதான் சொல்லிகிட்ருக்கு, பேங்க் அதான் சொல்லிகிட்ருக்கு இல்லையா? எல்லாருமே அதான் சொல்லிகிட்ருக்குறாங்க. கடன் வரோம், கடன் தரோம், கடன் தரோம், கடன் தரோம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அந்த லோன், இந்த லோன், இந்த பொருளை வாங்கிங்க, அந்த பொருளை வாங்கிட்டு போங்க, அப்புறமா கொடுங்க காசு. இதெல்லாம் யார் பேசுகிற பேச்சுன்னு நினைக்கிறீங்க? யார் கூப்பிட்ற கூப்பாடுன்னு நினைக்கிறீங்க? இந்த கூப்பாடெல்லாம் அவனோட கூப்பாடு, நல்லா தெரிஞ்சுங்க. கெட்ட சக்தியோட கூப்பாடு. ஃபங்க்ஷனு கிராண்டாக நடத்து, எல்லோரும் பார்த்தா அப்படியே அசந்து போகணும், அந்த மாதிரி நடத்து. இதை சொல்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அம்பானி, அதானி, அவன் பார்ட்டி, இவன் பார்ட்டி எல்லாத்தையும் காமிச்சு நம்மளை ஆசை காமிச்சு. அம்பானி அதாடி விடுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம சொந்தக்காரன் ஒரு பார்ட்டி வச்சாலே போதும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு போகிறது. இதை விட பிரமாதமாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது யார்? அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறது யார்? யோசிச்சு பாருங்கள். கடன் வாங்குன்னு சொல்கிறது யார்? யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி முன்னாடியே உட்கார சொல்கிறது யார்? யோசிச்சு பாருங்கள். சீரியலோட கதையெல்லாம் ஞாபகப்படுத்தி திருப்பி அதை கண்டினியூஸ் இன்றைக்கி வருது, கொண்டானா இல்லையான்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறது யார்? யோசிச்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்றான், கூப்பிட்டோன்னு கொடுன்னு ஓடுறீங்க. கடவுள் நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக இன்னைக்கு காலையில் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் ஞாபகப்படுத்துகிறான் நேற்று விஷயம். எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய மாடு மேய்ஞ்சிட்டே இருக்கும். அதில் நாங்கள் பக்கத்து வீட்டில் ஆள் நிறைய மாடு வளர்க்குறாரு வீட்லேயே. என்ன எப்படி இருக்குது பாருங்கள். அது ஏன் கேட்குறீங்க? அது ஒரு பெரிய தொல்லை. ஆனால் நேற்று என்ன காமிச்சார், என்ன ஞாபகப்படுத்தினார் காலையிலன்னா, பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஆள் அங்கே இருந்துட்டு இதுகளெல்லாம் மேய விட்ருக்காரு ரோட்டில். எல்லாம் வருதுங்க, கண்ணுக்குட்டி கூட இருக்குங்க.
ரொம்ப தூரம் இருக்குதுங்க. இந்த ஆள் அங்கே நின்றுட்டு பா 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 அப்படின்னு பா 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 அப்படின்னாரு. அவ்வளோதான். குட்டு 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 குட்டுன்னு ஓடுதுங்க எல்லாம். இது 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 எக்ஸாக்டாக நம்ம வாழ்க்கையில் நடக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் எக்ஸாக்டாக இது நடக்குது. கடவுள் கூப்பிட்றதே நம்ம கேட்குறதில்ல. அந்த சத்தத்துக்கு மேலே இவன் தான் பா பாப்பான்னு கூப்பிட்றான். நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் அவங்ககிட்ட. ஓடினா அவர் பாப்பான்னு கூப்பிட்டாருன்னு வச்சுங்களேன், நேராக நல்லா பசுமையான இடத்துல உங்களை மேய விட்ருவார். இதுதான் கூப்பிடுவார். ஆனால் இவன் கூப்பிட்டா வச்சுக்கலாம், கசாப்பு கடைக்கு கூப்பிட்டு போவோம். கசாப்பு கடைக்கு கூப்பிட்டு போகிறது தான் கூப்பிட்றான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம், யார் பேச்சை கேட்டு ஓடுறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரம் நின்று யோசிக்கணும். கடவுள் விஷயத்தை தெரியாதவர்கள், கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர், இந்த விஷயங்கள்லாம் தெரியாதவர்கள், இந்த விஷயத்தை தெரிவதற்கான ஆர்வத்தை காட்டாதவர்களுக்கெல்லாம் கெட்ட சக்தி தான் கூப்பிடுதுன்றத கன்ஃபார்ம்டுங்க. நீங்கள் எதனா விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருக்கீங்கன்னா, கெட்ட சக்தி உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்குறான்றது உண்மை. நீங்கள் சொல்லலாம், இல்லை இல்லை என் பிரச்சனைலாம் தீர்றதுக்காக ஓடுறேன் சார், எனக்கு நிறைய காசு வருது சார், அதுக்காக ஓடுறேன், இதுக்காக ஓடுறேன். ஓடுங்க, ஓட வேணான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எப்போவுமே அவன் சத்தம் கேட்டே ஓடிட்டுருக்காதீங்க. அவங்கள ஓட வச்சு கடவுள் சத்தத்தை கேட்க விடாமல் பண்ணுறான்னா, அந்த அளவுக்கு ஓட வைக்கிறான்னா அவன் கெட்ட சக்தின்றான்றது எந்த டவுட்டும் கிடையாது. தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் இங்கே கடவுள் விஷயம்லாம் கேட்ட உடனே கடவுள் தான் எனக்கு எல்லா வழியும் காட்டுறாரு நினச்சி எல்லா இடத்துலையும் ஓடாதீங்க. எங்கே வேணால் ஓடலாம். ஆனால் கடவுள் விஷயத்தை தள்ளி வச்சுட்டு தூரம் வச்சுட்டு ஓடுறோம் பாருங்கள், அந்த ஓடுறதை நம்ம நிறுத்தணும். அங்கே தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம், அந்த இடத்துல கெட்ட சக்தி தான் கூப்பிட்றான்றது ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம்டு. ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம்டு. இந்த 25 வருஷத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு கிராமத்தில் இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெகுலராக ஒரு அம்மா வந்துட்டுருப்பாங்க. வரவே இல்லை ரொம்ப நாளாக. என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அது மாடுக்கு இது கொடுக்கணும் சார், மாடுக்கு புல் கொடுக்கணும், வைக்கோல் கொடுக்கணும், அதனால் வைக்கோல் சேகரிக்க போயிட்டேன், அதான் ஏன் வரல. அப்படியா? நான் சொன்னேன், அப்போ மாடு இருந்தால் தானே வைக்கோல் வேண்டி வரும்னு. ஒரு வாரம் கழிச்சு ஒவ்வொன்று அழுதுட்டு வந்தாங்க. என் மாடு செத்து போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? கடவுளுக்கு மேலே நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோன்னா, கவனம் கொடுக்குறோன்னா, அது நிச்சயமாக கெட்ட சக்தி கூட்டத்தான்றது எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் கோடி ரூபாய் 10,000 கோடி கிடைக்குதுன்னு சொன்னாலும் கூப்பிட்டது கெட்ட சக்தின்றது டவுட்டே கிடையாது. அதனால் அது என்ன நடக்கும்னா, அவன் கூப்பிட்டு போனோன்னு நம்ம அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவோம். கடவுள் விஷயம் எல்லாத்தையும் மெதுவாக மறக்க வச்சுருவான். மறக்க வச்சு அவனோட முழு ஃபோல்டில் கொண்டு விடுவான். இதுதான் அவனோட ட்ரிக்கு. நாங்கள் 25 வருஷமாக பார்த்தது இப்படி தான். நிறைய பேரை அழித்தது அவன் இப்படித்தான். அதனால் அவனுடைய பேச்சை கேட்காதீர்கள். அவன் பேச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாம் நிரம்பியிருக்கு. கேட்காதீங்க. கடவுளோட கூப்பாடு, கடவுளுடைய உங்களை கூப்பிடுறது மட்டும் எப்போவுமே கேட்குறதுக்கு துடிப்பாருங்க. கெட்ட சக்தி நிறைய கூப்பாடு போடுவான், அவங்கள கூப்பிடுவான், நிறைய விஷயங்கள் செய்வான். ரொம்ப அட்ராக்டிவாக வேறு இருக்கும். அட்ராக்டிவாக தான் இருக்கும் இந்த எல்லாமே. கேட்க அட்ராக்டிவாக இருக்கும். அப்படியே ஓடுவீங்க. நேராக அதில் பாதாளத்தை கொண்டு போய் போட்டுருவான். ஆனால் கடவுள் கூப்பிட்டா அப்படி கிடையாது. நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர வைத்து அது வெற்றி அடைய செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து மகிழ்வார். சந்தோஷம்னா பர்மனண்ட், நிரந்தர சந்தோஷப்படுத்தி பார்த்து மகிழ்வார். ஆனால் கெட்ட சக்தி ஒரு அற்பமான சந்தோஷம், ஒரு டெம்பரரி தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் நாசமாகிறத பார்க்குறதுக்கே சந்தோஷமாக பார்த்துட்ருப்பான், காத்துட்ருப்பான். ஆனால் கடவுள்
உங்களுக்கு நல்ல விஷயம் கூப்பிட்டு நல்ல விஷயம்லாம் சொல்லிக் கொடுத்து, அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக இருப்பதை பார்க்க விரும்புவார். இந்த 2ல எந்த காலிங்க்கு நீங்க போறீங்கன்றத தீர்மானிக்கிறது நீங்க தான். வேற யாரும் கிடையாது. ஸோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வாரத்தில வரணும்னு சொன்னவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்பத்துலேருந்தே டைமை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுங்க. அப்பதான் நீங்க கமிட்டட் ஆவீங்க. அப்பதான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.